இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மதுபான கடையெல்லாம் வந்து மூடி இருந்துச்சு. அந்த மதுபான கடை வழியா வந்து நான் வரும்போது, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மதுபான கடைய பார்த்து, நல்ல ஒரு பெரிய ஹீரோ மாரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்தேன். என்னுடைய தமிழ்நாடு வந்து இதேபோல் எல்லா நாளும் மதுபான கடைய மூடி இருந்து ஒரு நிரந்தர மதுவிலக்கு வந்துடாதா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவங்கள நான் முக்கியமானவன். அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில் வந்து ஒரு 3 கேட்டகரியா இருக்குது. நான் வந்து மிகப்பெரிய மன விரக்தியில் இருக்கேன். என்னுடைய வலியை மறக்க நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டமும், மகிழ்ச்சி அதை கொண்டாடணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அதுக்காக நான் மதுபானம் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு கூட்டமும், 3வதா இருக்கக்கூடிய கூட்டம் தான் முக்கியமான கூட்டம். ஏதேனும் ஒரு போதைப் பொருள் இருக்கணும், ஒரு போதை பழக்கம் இல்லை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஞானிகள் வாழக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. மதுபானம் தான் மகிழ்ச்சி என்றால் தீர்வல்ல. கவலைகளை வலிகளை மறப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதற்கு மதுபானம் தான் காரணம். போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வலிகள் இல்லாமல் தாராளமாக வாழலாம். அவரவர் கையில் இருக்கிறது. குடிப்பதற்கு ஒரு சாக்கு, ஏதோ ஒரு போக்கு. எனக்கு ஒரு ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கடையெல்லாம் மூடி பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு பெரிய நம்ம தான் ராஜா பகுத் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. ஏன்னா நிறைய இப்போ காவல்துறையுடைய அந்த வேலைகள் வந்து குறைஞ்சிருந்துச்சு. நான் வழக்கமாக வரக்கூடிய அந்த வழியில், ஏன்னா என் கிராமத்தில் வரும்போது அந்த மதுபான கடை இருக்குது. அந்த கடையை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஒரு அமைதியான நிலை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த இடம். நம்ம பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி நிரந்தரமான ஒரு அமைதியை எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து கொடுத்தாருன்னா அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நான்லாம் சாவர வரைக்கும் ஓட்டு போடுறேன். எங்கள் ஐயா ஸ்டாலின் தான் வந்து மதுபான கடையை வந்து முற்றிலும் பூரண மதுவிலக்கு அறிவிச்சார் அப்படின்னு நானே தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்க ஐயா,